ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா 2024 ரிலீஸ் ஆன ஹோல்ட் யுவர் பிரீத்ன்ற மாதிரி ஒரு த்ரில்லர் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு பெருசாக ஒன்லைனர்லாம் தேவைப்படாது, அதனால டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படம் வந்து 1933 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்த காமிச்சு அதுக்கு நடுமத்தில் ஒரு சின்ன வில்லேஜை காமிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே ஒரு லேடியை காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் அந்த படத்தோடைய ஹீரோயின். அவங்க ஏதோ ஒரு வயல்வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கவும் பின்னாடி நம்ம ஹீரோயினுடைய 3 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக போக சிரிச்சவங்க அப்படியே இரும ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடமே அப்படியே டஸ்டா மாறுது. இந்த மணல் புயல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புயல் வந்து சுத்திட்டு வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய கனவு தான். ஸோ இந்த இடம் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனாலே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மணல் புயல் மாதிரி வரும் போல. அதுல இருந்து தப்பிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்குது. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் கனவுல இருந்து முடிச்சதுமே வேகமா அவளுடைய குழந்தைங்களுடைய ரூமை வந்து செக் பண்ணி பார்க்கறா. அவங்க நல்ல நிம்மதியா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே நிம்மதி வருது. என்ன மோசமான கனவு, அடிக்கடி இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட வராங்க. ஹீரோயினுடைய பொண்ணுடைய பேர் வந்து ரோஸ், அடுத்தது இன்னொரு பொண்ணுடைய பேர் வந்து ஆலி. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட என்ன ப்ரேயர் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த மணல் புயல் வந்து தாக்கக்கூடாது, அப்படியே மணல் புயல் வந்தாலுமே என்னுடைய குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்திடுங்க, மற்ற குழந்தைங்களுக்கு வர்ற மாதிரியான நோய் வந்து எங்க குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு கொடூரமான நோய் வேற பரவுது போல அந்த மணல் புயல் மூலமா. ஸோ இப்படி இருக்க அடுத்தது அவங்களுடைய டெய்லி ரொட்டீனை பார்க்க கிளம்பிட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து இங்க ஒரு பெரிய ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பாங்க, மாட்டு பண்ணை, அதுக்கப்புறம் அந்த கால்நடைகள்லாம் கொஞ்சம் வச்சிருந்திருப்பாங்க. இது மூலமா தான் இவங்க சர்வேவும் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த அக்காக்காரி இருக்கால, அவ தான் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவா. மாட்டுக்கு புல் வைக்கிறது, பால் கறக்கிறது, அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதெல்லாம் அந்த ரோஸ் தான் பார்த்துப்பா. இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு வாடி போன மரத்தை பார்க்கறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கல்லறை மாதிரி இருக்குது. என்னன்னா ஹீரோயினுடைய கனவுல 3 குழந்தைங்க வந்திருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு 3 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு போல. அவங்களுடைய கல்லறை தான் இது. அதனால அங்க முன்னாடி வந்து ரொம்பவே சோகமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இந்த தங்கச்சி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளாலையும் வாய் பேச முடியாது. அதனால சைன் லாங்குவேஜ்ல தான் அவகிட்டையும் பேசிப்பாங்க. அப்படியே நைட் ஆகுது, இப்போ குழந்தைங்களை தூங்க வைக்கணும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த ஓட்டைக்குள்ள இருந்து கூட டஸ்ட் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்ன சின்ன துணியை வச்சு அடைக்கிறாங்க. அப்ப நம்ம அக்காக்காரிய அம்மா கிட்ட, அம்மா அப்பா எப்ப திருப்பி வருவாங்க, நம்ம திரும்பியும் எப்போ ட்ரிப்பு போவோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சீக்கிரமா வந்துடுவாரு, ஒரு வேலை விஷயமா தானே போயிருக்காங்க, அவர் வந்ததுமே நம்ம சம்மருக்கு எங்கேயாவது வெளியில போகலாம், சரியா இப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிட. ஆனா நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த அக்காக்காரியும் தங்கச்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு கிரே மேனோடைய ஸ்டோரி. என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிரே மேன் சொல்லப்படுறவன் இந்த இடத்துல வாழ்ந்துருந்துருக்கான் போல. அவன் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு நாள் நைட்டு அவனுடைய வீட்டுக்கு அவனே தீ வச்சு அவனுடைய ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான். ஆனா தெரியாதனமா அவனும் அந்த தீயில மாட்டி இறந்து போயிட்டான். ஸோ பிளான் என்னன்னா குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் கொலை பண்றது தான். ஆனா கடைசியிலே அவன் தீயில எரிஞ்சு அவனுடைய சாம்பல் வந்து இந்த காத்துல கலந்துருச்சு. அதனால இந்த டஸ்ட் புயல் எப்பெல்லாம் வருதோ அந்த புயலோட புயலாம் கலந்து அவனுடைய சாம்பலும் பரவும் போல. அதை யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த கிரே மேனோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை இருக்க. உடனே அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து அப்படின்னா நம்மளுடைய அம்மாவுடைய உடம்புக்குள்ளேயும் அந்த கிரே மேன் போயிட்டானா, அதனாலதான் அம்மா கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது அக்காக்காரி வந்துட்டு, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க, அப்பாவை நினச்சி சீக்கிரமாக சரியாயிடுவாங்க, நீ ஏன் அதை பற்றி நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி தூங்க சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறா. அவளுடைய ஹஸ்பண்ட் சொன்னதை பற்றி தான் நினச்சி பார்க்குறா. என்னன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இங்கே வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் என் கூட வந்துருங்களேன், நம்ம வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இல்லை நான் இங்கே மாடு நம்மளுடைய பண்ணை எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அது போக நம்மளுடைய கடைசி பொண்ணுடைய கல்லறையும் இங்கே தான் இருக்குது, ஸோ அதெல்லாம் தனியாக விட்டுட்டு நாங்கள் வர முடியாது, நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கே போகிறான்னா, இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஹீரோயினுடைய தங்கச்சி வீடு இருக்கும். அவளை போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்களுடைய பேர் வந்து எஸ்தர். ஸோ சின்ன குழந்தைங்களாம் ஒரு சைடு விளாட நம்ம ஹீரோயினும் எஸ்தரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லுமே டஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன நீ இவ்வளோ டஸ்ட்டாக வச்சிருக்கிற, டஸ்ட் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எஸ்தரும், ஆமா அதை சமாளிக்க முடியல, என்ன பண்றது, அடிக்கடி மணல் புயல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வந்து பயங்கரமா இரும ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த எஸ்தருடைய பையன் தான் அவன். எஸ்தருக்கு மொத்தம் 2 பையன், அதுல கடைசி பையனுக்கு இருமல் மாதிரியான ஒரு நோய் இருக்குது போல. உடனே ஹீரோயினும், நீ இது சாதாரண இருமல் தான் பாத்தியா, ஒருவேளை அந்த பரவக்கூடியதா இருக்க போகுது அப்படின்னதும், இல்ல இல்ல இது சாதாரண வைரஸ் தான், நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதுன்ற மாதிரி இந்த எஸ்தர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நைட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அடிக்கடி நிறைய கனவு வரும்
இருக்கும் போல, அதனாலேயே ஒழுங்கா தூங்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த டேப்லெட்டும் எடுக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த சின்ன வில்லேஜை சேர்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சில் இருந்து ஏதாவது ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு நிறைய கதைகளை பேசிகிட்டு இருக்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சைடில் உள்ள வீடெல்லாம் நிறைய பேர் திருடிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த திருட்டுக்கெல்லாம் காரணம் ஒரு கொடூரமானவனா, அவனை வந்து இன்னுமே கண்டுபிடிக்கல. ஆனால் லாஸ்ட் டைம் அவன் கொள்ளையடிக்கும் போது அந்த ஃபேமிலியே கொலை பண்ணிட்டான் போல, அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஜன்னலை பார்க்குறாங்க, யாரோ போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு இவங்களுடைய கையில் நீடிலால் குத்திடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவளுடைய தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனால் அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா இங்கேயே வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல. என்னாச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய பையனுக்கு இருமல் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லையா, அதனால நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சிட்டிக்கு போய் அதை பார்க்க போகிறோம் என்ன எதுன்னு அப்படின்னதும் ஹீரோயின் வந்து இல்லை அங்கெல்லாம் போகாதீங்க, ஏன்னா இப்போ வெதர் வந்து சரி கிடையாது, வெளியில் போனால் ஏதாவது ஆபத்து வந்துடும் போது, இங்கே பாரு நீ அதிகமாக யோசிக்கிற, வண்டி வேற ரெடி பண்ணியாச்சு, நாங்கள் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அவளுடைய வீட்டுக்கு அவங்க 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய மணல் புயல் இருக்கு இல்லையா, அது வந்து வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான் வேக வேகமாக ஓடி வராங்க. ஏன்னா அந்த மணல் புயலில் வேற நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதுவும் அந்த லெஜண்ட் கதைகளில் சொல்லப்படுற மாதிரி ஒரு கிரே மேனுடைய சாம்பலும் பரவி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பயந்து வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்படி வீட்டுக்கிட்ட வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவளுடைய கடைசி பொண்ணான அந்த வாய் பேச முடியாதுல்ல தங்கச்சி பொண்ணு, அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேகமாக அந்த பொண்ணை தேடி பார்க்குறான். ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் இருந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குற மாதிரி பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளே ஓடிட. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல எங்கே போனான்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளதான் அந்த கடைசி பொண்ணு பயத்திலே உட்காந்துட்டு இருப்பா. உடனே அவளுடைய பயம் போகிறதுக்காக, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அப்பா சீக்கிரமாக வந்துடுவாங்க சரியா, நம்மளும் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி எப்படியோ படுக்க வைக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்து பயந்த அலறி அடிச்சு, அம்மா யாரோ வெளியில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். உடனே மெதுவாக ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுமே உள்ளே வந்து அந்த தூசி வர ஆரம்பிக்குது. உடனே ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த தூசியில தான் ஏதோ ஒரு கொடூரமான இது பரவுது போல. உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன் எடுத்துட்டு மெதுவாக கதவை திறந்து வெளியில் வராங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ரூம் மாதிரி இருக்கும்ல, அந்த ரூமில் ஏதோ ரத்தக்காரெல்லாம் இருக்குது. உடனே மெல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்க உள்ள யாருமே இருந்த மாதிரி இல்லை, ஆனால் வெளியில் யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்கும். பயந்து போன ஹீரோயின் காலாலேயே அதை திறந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா வெளியில் வந்தது குதிரை தான். ஸோ இது யாருடைய குதிரைனா அந்த எஸ்தர் வந்து இருந்தாங்க இல்லையா, ஹீரோயினுடைய தங்கச்சி பொண்ணு, அவங்களுடையது. அவள் தான் நேற்று இந்த குதிரையில் தானே கிளம்புறேன்னு சொன்னா, ஒருவேளை அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயத்தில் அவங்க வீட்டு சைடு போய் பார்த்தா நிறைய பேர் கூட்டம் கூடி நிற்கிறாங்க. என்னன்னா அந்த எஸ்தர் வந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க இல்லையா, அப்படி போகும்போது அந்த மணல் புயல் வந்திருக்கும்ல, அதனால அவங்க வண்டியே கவுந்து பயங்கரமான இன்சிடென்ட் நடந்துருச்சு போல. அதில் அந்த எஸ்தருடைய மூத்த பையன் கொடூரமாக கீழே இறந்து கிடக்குறான். கூடவே அந்த கடைசி பையன் இருக்கான் இல்லையா, இருமிட்டே இருப்பான்ல, அவன் மட்டும் உயிரோட இருக்கிறான். எஸ்தர் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஸோ இதனால தான் ஊர் மக்கள்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த எஸ்தரை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா அந்த மூத்த பையனுடைய உடம்பை அப்படியே தூக்கலான்னு போகும்போது அவன் யாரோடைய கையே பிடிச்சிருக்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே யார் கையை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த துணியை விலைக்கு பார்த்தா அடியில் தான் அந்த எஸ்தர் இருப்பாங்க. மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஐயோ நம்ம தங்கச்சியும் இறந்து போயிட்டாலே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு வந்து மூச்சு வந்துடுது. ஸோ உயிரோட தான் இருந்திருப்பா போல. பயங்கரமாக இரும ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் பயங்கரமாக திட்டுறாங்க. நான் தான் சொன்னேன்ல போகாதன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த மூத்த பையன் இறந்து போயிட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய பெரிய பொண்ணுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருது. ஸோ உடனே இவ பயந்து போய் டாக்டர்கிட்ட காமிக்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரணமான இது தான், இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயம் வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த டஸ்ட்டுனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே எல்லா சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடைக்கிறாங்க. அதுவும் அந்த குழந்தைங்க தங்குற ரூம்ல இருந்து ஒரு காற்று கூட வெளியிலேருந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமாக அடைச்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துரும். அதனால நம்ம அப்பா எப்பமா வருவாங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க ஹீரோயினும், அப்பா வந்து சீக்கிரமாக வந்துடுவார், அப்படி வரலன்னா அவர் நெக்ஸ்ட் டைம் காசு அனுப்பி விடுவார்ல, அதை வச்சு நம்ம அவர் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம், இங்கே இருக்க வேணாம் நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வந்து இந்த சர்ச் மீட்டிங் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் அடுத்த வாட்டி என்னுடைய ஹஸ்பண்ட் காசு அனுப்பும்போது ஃபேமிலியோட நானும் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னதும், என்னம்மா சொல்கிற நீ, நேற்று நடந்துச்சுல்ல ஒரு புயல், அந்த புயலில் ரயில்வே ட்ராக்லாம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருச்சான், ஸோ கொஞ்ச நாளைக்கு ட்ரெயினும் வராது போகாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அது போக இன்னும் நிறைய என்ன பேசிக்கிறாங்கன்னா, போன வாட்டி மீட்டிங்கில் ஒரு கதை சொல்லியிருந்திருப்பாங்களே, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, ஃபேமிலியவே கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஆனால் அதில் இப்போ முக்கியமான ஒரு
திருப்பம் வந்திருக்குது போல. என்னன்னா அந்த ஃபேமிலியில எல்லாருமே சாகல, அப்பா மட்டும் உயிரோட இருந்திருக்காரு. ஆனா குழந்தைங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க. அது போக எந்த பொருளையும் கொள்ளையடிக்கல போல. ஸோ இதனால எல்லாருமே அந்த அப்பா மேல தான் சந்தேகப்படுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அதே யோசனையில நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயினுடைய மாடு இருக்கும் இல்லையா, அந்த மாடு வந்து தனியா அவுத்து நிக்குமா. என்னது இது, மாடு அவுந்து இருக்குது, யாரு பண்ணது இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அந்த சின்ன குழந்தை இருக்கும்ல, கடைசி பொண்ணு, அவன் என்ன சொல்றானா, அந்த கிரேமேன் தான் பண்ணிருக்கணும், அவனை பத்தி நாங்க புக்ல படிச்சோம் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது, ஒழுங்கா ரூமுக்கு போங்க அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் கறக்கலான்ற மாதிரி பால் கறந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வீட்டு மாடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. சரி ஓகே, நம்ம குழந்தைங்கள ரொம்பவே திட்டோம்ல, நம்ம போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலான்றதுக்காக மேலே ஏறி போறாங்க. ஆனா மேலே வந்து பார்த்தா யாருமே இல்லை. இங்க சத்தம் கேட்டுச்சு, எங்க போனாங்க அப்படின்னு ஜன்னலை திறந்து பார்த்தா தூரத்துல 2 பேர் ஓடுற மாதிரி இருக்குது. அதுவும் உங்க குழந்தை மாதிரி இருக்கவும் பயந்து அலறி அடிச்சு கீழே வந்து பார்த்தா கீழே தான் உங்க குழந்தை இருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு மனசளவுல ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு இல்லையா, அதனால இந்த மாதிரி நிறைய இல்யூஷன் வந்து போகும். அதனால கன் எடுத்துட்டாங்க. எனக்கு வெளியில இருக்கிற அந்த செட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியான சவுண்ட் வந்துச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கன்னை வாங்கிட்டு வந்து வெளியில செட்டை ஓபன் பண்ணா உள்ள அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்னதும், இல்லம்மா நீங்க அங்க பேசினது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனாலதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கே ரொம்பவே குழம்பி போயிருது. அந்த டைம்ல அந்த செட்டோடைய கீழே இருக்கிற அந்த பலகெல்லாம் நகர மாதிரி இருக்கவும் இந்த சின்ன குழந்தைங்களே பயந்து போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அடியில இருந்து ஒருத்தன் வரான். ஸோ நம்ம ஹீரோயின் கண்ணை காமிச்சு மிரட்டி, யாரா நீ, எப்படிறாங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தேடி தான் வந்தேன், ஆனா வரும்போது பெரிய புயல் வந்துடுச்சு, அதனால தான் நான் மறைய இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து தங்கிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் தான் என்ன அனுப்பி விட்டாரு, அவருடைய கோட்டை எனக்கு கொடுத்துருக்காரு, இது அவருடைய கோட் தானே, அது போக உங்களுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாருடைய பேரையும் சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நம்புற மாதிரியே தோணல. அதனால ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு மிரட்டும் போது டக்குன்னு இந்த சமயத்துல ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து ரீசெண்டா வருது இல்லையா. ஸோ இதை பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்சரும், கவலைப்படாதீங்க நான் இதை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னதும் ஸோ ஹீரோயினுக்கும் வர வழியே தெரியல, சரின்னு சொல்ல அவன் அந்த அக்காக்காரியை பிடிச்சி மூக்கெல்லாம் அமிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்த பயந்த ஹீரோயின் ஒழுங்கா விட்டுறான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த அக்காக்காரியோடைய ரத்தம் வந்து நின்று போகுது. நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் ஹீலிங் பவர் இருக்குதுன்னு. அது போக எனக்கு இப்போ ரிட்டர்ன் போறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா ரயில்வே பாதை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சான், அதனால நான் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் வர வழி தெரியல. அதனால சரி ஓகே, நீங்க இந்த செட்லயே தங்கிக்கோங்க, மாட்டோடைய சாணத்தெல்லாம் அள்ளி போடுற வேலை பார்த்துக்கோங்க, ஆனா இதை பத்தி வெளியில இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் பேசிடாதீங்க, நான் அவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே தங்க வைக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய பொண்ணை மடியில படுக்க வச்சிருக்கிறா. அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட. டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா இவளுடைய பொண்ணை காணும், எங்க போனான்னு தெரியாம பதறி அடிச்சு வெளியில வந்து பார்த்தா வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவளுடைய குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யறதுனால நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்படியே சைட்ல பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அப்படியே வானத்தை நோக்கி கையை காமிச்சிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் மழையை வர வச்சிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சீன் போட்டுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, சர்ச்சில் இன்னைக்கு மீட்டிங் போல. அதனால நம்ம ஹீரோயின் வந்து அங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம மூத்த பொண்ணு ஓடி வந்து இந்த மாதிரி எஸ்தர் ஆண்டியோடைய பையன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில வந்து பார்த்தா அந்த எஸ்தர் இருக்காங்கல்ல, அதான் ஹீரோயினுடைய தங்கச்சி பொண்ணு, அவங்களுடைய பையன் இந்த இடத்துக்கு ஒரு வினோதமான காஸ்டியூம்ல வந்திருக்க. அப்படின்னா எஸ்தருக்கு என்னாச்சு, அவளுடைய குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்துக்குமே பரபரப்பாகுது. அதனால அந்த ஷெரீஃப் இருப்பார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினை விட்டு அந்த எஸ்தர் வீட்டுல போய் செக் பண்ணுங்க, ஏன்னா இங்க இருக்கிற டஸ்ட் மூலமா ஏதோ ஒரு நோய் பரவுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நோய் இவங்களையும் தாக்கிடுச்சு போல. இவங்களுக்குள்ளேயே நிறைய இல்யூஷன் வரும், இவங்களுடைய குழந்தைய இவங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க, ஆனா உண்மைக்குமே இவங்க நல்லா பாத்துக்கல இல்லையா. சோ இதை நம்ம ஹீரோயின் இனிமே உறுதிப்படுத்துறதுக்காக அந்த எஸ்தர் அப்படியே எந்திரிக்க சொல்றாங்க. எந்திரிக்கும் போது தான் முதுக பாக்குறாங்க. பார்த்தா அவங்க முதுகுல நிறைய காயம் இருக்குது. அப்படின்னா இவங்க ரொம்ப நாளா பெட்லயே படுத்து இருந்திருக்காங்க, குழந்தைய பாத்துக்கலன்றது புரிஞ்சு ரொம்பவே மன கஷ்டத்தோட வெளியில வராங்க. வெளியில தான் அந்த ஷெரீஃப் இருக்காரு. என்னாச்சு, அவங்க ஓகேவா இருக்காங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது இல்ல அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களால குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே ஷெரீஃப் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையான அந்த பையன் இருப்பான் இல்லையா, சின்ன பையன், அவனை வந்து வேன்ல வந்து ஏத்துறாங்க. அந்த டைம்ல பார்த்து அந்த எஸ்தர் வந்து வெளியில வந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்து என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தா குழந்தைய வந்து வேன்ல ஏத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அப்பதான் ஹீரோயினுடைய உண்மையான நோக்கமே புரிய வருது. அடி பாவி, இப்படி வந்து கோத்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் பின்னாடியே ஓடி வராங்க. இந்த மாதிரி உனக்கும் உன்னுடைய குழந்தைய பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும், அப்ப நீ என்ன நினைச்சு பாப்ப அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு போறாங்க. சோ ஹீரோயினுக்கும் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும். சோ கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க. அப்படியே டின்னர் சாப்பிடலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். யாருக்கிட்ட இருந்துன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. அது போக சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்ட்ரேஞ்சரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து இருப்பாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு அவரே செஞ்ச ஒரு பிரேஸ்லெட்டையும் போட்டு விட இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா லெட்டரை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாசிக்க ஆரம்பிக்க அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. உடனே சைன் லாங்குவேஜில் அந்த மூத்த பொண்ணுக்கிட்ட கன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் அவள் வேகமாக போய் கன் எடுத்துட்டு வந்துடுறா. ஸோ கன்னை இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்க இந்த மூத்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவள் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்காக ஒரு லெட்டரையும் அது கூடவே என்னுடைய கோட்லையும் நிறைய அமௌண்ட்டையும் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் என் கூட வேலை பார்த்த ஒரு பாஸ்டர் வந்து அதை ஆட்டையை போட்டு இங்கே வேலை பார்க்குற ஒரு சில பேரையும் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ என்னால் அங்கே வரவும் முடியல, அதனால நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. இப்போ தான் அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய உண்மையான எண்ணமே தெரிய வருது. ஸோ இவர் தான் ஆட்டையை போட்டு ஓடி வந்துருந்துருக்காரு. இருந்தாலும் இங்கே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக இங்கேருந்து வெளியில் போயிடு, இல்லைனா உன்னை போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க. ஏன்னா இவன் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. இவங்க கிட்ட ஏமாற்றி இங்கே வந்து தங்கியிருந்திருப்பான். இங்கே ஏதாவது இருக்கும் ஆட்டையை போட்டுலான்ற மாதிரி பார்த்துருந்துருப்பான். ஆனால் ஹீரோயின் கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. அதனால சரி ஓகே நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி அந்த லெட்டரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா அதுதான் ஒரே சாட்சி அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் அந்த சின்ன பொண்ணு பக்கத்தில் வச்சிருக்கான் இல்லையா. ஸோ மிரட்ட ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் சைன் லாங்குவேஜில் ஒரு சிக்னலை காமிக்க அவன் நகர்ந்துடுறா. உடனே நம்ம ஹீரோயினும் ஷூட் பண்ணி மிரட்டுறாங்க. இருந்தாலும் இவன் பயப்படுற மாதிரி இல்லை. அந்த லெட்டரை மட்டும் பிடுங்கி அவங்க முன்னாடியே அதை எரிச்சிட்டு, இங்கே பாரு உனக்கும் அந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு, நீயும் மனசளவில் ஸ்ட்ராங்காக கிடையாது, அது போக அந்த கிரேமேன் இருக்கான்ல அவன் சாம்பலோட சாம்பலாக கலந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துடுவான், ஏன்னா உங்கள் வீடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வீடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிட நம்ம ஹீரோயினுக்கு இந்த வார்த்தை ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால நைட்டு தூங்கும்போது மாத்திரை போடுவாங்கல்ல, அந்த மாத்திரை போடாமல் கண்ணை வச்சுக்கின்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியவும், நீ என்ன இங்கே பண்ணுற, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்தர் இருக்கால அவள் பின்னாடி ஓடி வந்து என்னுடைய வழி உனக்கு சீக்கிரமாக புரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி வச்சு இந்த சின்ன குழந்தைய அடிக்கிற மாதிரி அடிக்கிறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா காலையிலே ஆகிருது. இப்போ நடந்ததெல்லாம் கனவு போல நின்றுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து கனவு காண்டிருந்துருக்காங்க. இந்த மூத்த பொண்ணு தான் வந்து எழுப்பி விட்டுருக்கிறா. ஸோ இது மூலமாக நம்ம ஹீரோயினுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சுன்றது நல்லாவே தெரியுது இல்லையா. அது போக ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த கிரேமேன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தூசியோட பறந்து வந்து கலந்துருவான், ஸோ அதனால நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்லாம் இருக்கும்ல, அந்த டஸ்ட்டில் அந்த கிரேமேனுடைய சாம்பல் ஏதாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிரேமேன் தான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினுடைய வீக்னஸ் தெரிஞ்சு அந்த கிரேமேனை வச்சு பயமுறுத்திட்டு இருந்திருப்பான். ஸோ அதே நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பாத்துங்க அப்படின்னு குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. அவளை தான் பரபரப்பாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்தா அவங்களுடைய ரூமை வந்து வெளியில் நம்ம ஹீரோயின் வந்து லாக் பண்ணியிருக்காங்க போல. உள்ள வர தீப்பிடிச்சு எரியுது. உடனே வேகமாக சாவியை எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி வேகமாக வெளியில் வர வச்சுட்டாங்க. ஆனால் தீ எப்படி பிடிச்சதுன்றது யாருக்குமே தெரியல. உடனே வேகமாக அந்த தீயெல்லாம் எப்படியே அணைச்சிட்டு சின்ன கேப் மூலமாக தான் அந்த கிரேமேன் வந்து உள்ளே வந்துருப்பான். அது எல்லாமே அவன் தான் காரணம், அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் அது, அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் கிரேமேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க. இந்த மூத்த பொண்ணுக்கும் ஒன்றுமே புரியல. அம்மா என்ன பேசுறீங்க நீங்க, ஏன் அந்த மாதிரி ஆயிட்டீங்க, கிரேமேன்லாம் ஃபர்ஸ்ட் உண்மை கிடையாது, அது உங்க மனசுல இருந்து தூக்கி போடுங்க அப்படின்னதும், இல்ல நீ பார்த்தல அந்த ஸ்ட்ரேஞ்சர் இதுக்கு முன்னாடி நிறைய மேஜிக்லாம் பண்ணானே, உன்னுடைய மூக்குல இருந்து ரத்தத்தை ஸ்டாப் பண்ணா மலையை வர வச்சான், இப்போ அந்த பெட்ல தீ வச்சது அவனா தான் இருப்பான், ஸோ கண்டிப்பா அவன் தான் அந்த கிரேமேன் அப்படின்னு ரொம்பவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. யாருன்னு வந்து நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எஸ்தர் பொண்ணு தான், அதான் ஹீரோயினுடைய தங்கச்சி. அவங்க இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க போல. நான் உள்ள வரலாமா, நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் சரி வான்னு சொல்லிட்டு உள்ள வச்சு பேச ஆரம்பிக்க. அப்போ அந்த எஸ்தர் வந்து, நான் இதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே மோசமானவளா இருந்துட்டேன், ஆனா அதுக்கெல்லாம் இப்போ வருத்தப்படுறேன், நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு காரணம் ஒரு பாஸ்டர் தான், அவர் டெய்லி வந்து என்னையும் என்னுடைய பையனையும் பார்ப்பாரு. ஆமா உன்னை பத்தி இப்போ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது, நீ ரூமை விட்டு வெளியில வர மாட்டிக்கியா, குழந்தையும் வெளியில விட மாட்டிக்கியா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் இதெல்லாம் தெரிய வருது. ஐயோ இது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருந்தும் குழந்தைய பிரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி நடக்க போகுதுல்ல, அந்த பார்ட்டிக்கெல்லாம் நாங்க வரதான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து அந்த நோய் வந்து வந்துருச்சு, இருந்தாலும் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வெளியில போய் தானே ஆகணும், அதனால பார்ட்டிக்கு போய் எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அவளுடைய மூத்த பொண்ணு வந்து, அம்மா நம்ம ஸ்ட்ரேஞ்சரை பத்தி இப்போவாது போலீஸ் கிட்ட சொல்லிடுவோமா, ஏன்னா அப்பதானே அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து, இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, இருந்த ஒரு ப்ரூஃபையும் அவன் எரிச்சிட்டு போயிட்டான், ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த மூத்த பொண்ணு அவளுடைய தங்கச்சி கூட விளையாட போயிட, இங்க நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டில எந்த மாதிரி பேசணும், அங்க இருக்கிறவங்கிட்ட எந்த மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு இருக்கிற அந்த நோய் வெளியில தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக. அந்த டைம்ல இவளுடைய மூத்த பொண்ணு பயங்கரமா இருமுறை மாதிரியான சத்தம் கேட்க, ஐயோ அவளுடைய உடம்புக்குள்ள அந்த ஆவி போயிடுச்சா, அந்த தூசி போயிடுச்சா அப்படின்னு பயந்தடிச்சு வேகமா வந்து அவளுடைய சட்டையவே கிழிச்சிட்டாங்க. மூச்சு விட முடியாம தான் இருமுறான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ இருமலை போல சிரிச்சு
சிரிச்சிட்டு இருந்திருக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்படி தோணி இருக்குது. ஸோ அம்மாவுடைய நிலைமை பார்த்து மூத்த பொண்ணுக்கும் கஷ்டமா இருக்குது. அம்மா வேண்டாம்மா, நம்ம பார்ட்டிக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னதும் இல்லை நம்ம பார்ட்டி போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவளுடைய மூஞ்சில கொஞ்சம் மேக்கப் போடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய காலில் லைட்டாக கட் பண்ணி அதோடைய ரத்தத்தை எடுத்து லைட்டாக மூஞ்சில அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபேமிலியாக ரெடியாகி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கும் போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயினோடைய பார்வையில் எப்படி தெரியுதுன்னா எல்லாருமே அவளை பற்றி தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பயத்திலேயே இருக்க. நம்ம மூத்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே செரிஃப்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. இவன் செரிஃப்கிட்ட எதை சொல்லிட்டு இருக்கிறா, ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு பயத்தில் வேகமாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ செரிஃபும் சரி வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவர் நார்மலாக தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட போக அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் ரீசெண்டாக யாராவது மீட் பண்ணீங்களா, ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி அவனையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்க இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விடுது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரோ, நம்ம மட்டும் இதை சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய குழந்தைய பிரிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி யாரையும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு அடிச்சிடுறாங்க. அந்த டைம்ல தான் அவளுடைய காலை நோட் பண்றாங்க. பார்த்தா இவங்க லைட்டா கட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது லைட்டா கட் பண்ணிட்டு பெருசா கட் பண்ணியிருப்பாங்க போல. அதுல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்திருக்கும். ஸோ யாருமே நம்மளை கவனிச்சிடக்கூடாதுன்னு நினைச்ச ஹீரோயினை இப்போ எல்லாருமே பார்த்துடுறாங்க இல்லையா, அதனால இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நல்லா சமாளிச்சுட்டு வெளியில வரலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு எஸ்தர் வந்துடுறாங்க. கூடவே அந்த ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிட்டு வந்திருக்கிறா. அவளுதான் மிரண்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். இவனா அப்படின்னு சாக்காகி பார்க்கும்போது பார்த்தா அது ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, வேற யாரு கூடயோ தான் வந்திருக்கிறாங்க. ஹீரோயினுடைய பார்வைக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குது. அப்போ அந்த எஸ்தர் இருந்துக்கிட்டு அக்கா உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பாஸ்டர் வந்து உங்களையும் பார்க்க சொல்லட்டுமா, உங்களுக்கும் சரியாகிடும், உடனே கேட்டுரும், அவர் தான் அந்த சிலுவையும் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே கொஞ்சம் பயமாயிடுது. உடனே அவள் எல்லாரும் முன்னாடியும் அந்த ஷெரீஃப் கிட்ட ஆமா நான் வித்தியாசமாக ஒருத்தனை பார்த்தேன், அவன் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர், அவனுடைய வீட்டுக்கு வந்தான், எங்ககிட்ட ஏமாத்த பார்த்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம மூத்த பொண்ணு தான் நல்லா சமாளிக்கிறா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுடைய லெட்டரை வந்து ஒரு ஆட்டையை போட்டுட்டு இங்கே வந்திருந்தான், பட் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் சமாளித்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் அதையும் கெடுக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சர் சாதாரணமான ஆள் கிடையாது, அவன் வந்து ஒரு கிரே மேன், அவன் சாம்பலோட சாம்பலாக கலந்து போயிட்டான், நிறைய மேஜிக்கல் பவர்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு கத்துனதும் இப்போ எல்லாத்துக்கும் டவுட் வந்துருச்சு இல்லையா. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்றாங்க. இருந்தாலும் அந்த மூத்த பொண்ணு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோயினாவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியே பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருக்க. இதை பார்த்த மூத்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. அந்த டைம்ல வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்துட்டு நீ உள்ள போன என்னன்னு வெளியில பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவங்களுடைய கதவை மூடி அடியில இருந்து தூசி எதுவும் உள்ள பெறக்கூடாதுன்றதுக்காக துணியெல்லாம் வச்சு அடைச்சிட்டு இவங்க கதவை திறந்து வெளியில போறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே டஸ்டாவே இருக்குது. சுத்தியுமே ஏதோ வாய்ஸ் கேக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அதுவும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் இல்லையா, அவனுடைய வாய்ஸ் கேக்குது, நீ மாட்டிக்கிட்ட, நான் உன்னுடைய உடம்புக்குள்ள போயிட்டேன், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. டக்குன்னு யாரோ இவளை வந்து தொடுற மாதிரி இருக்கும். உடனே இவ கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறா. ஏதோ கருப்பு உருவம் மேல ஷூட் பண்ணிட்டா. அது வந்து அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்க இங்க புல்லட் சத்தம் கேட்டதுமே நம்ம மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அப்படியே வெளியில வரா. வெளியில வந்து அம்மா என்னாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன்ல அந்த கிரேமேன் அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய உடம்புல தான் இருக்கான், அவன் காத்தோட காத்தா இங்க கலந்துட்டான், நான் இப்பதான் அவனை பார்த்தேன், அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டான், ஸோ நீ சேஃபா உள்ள போயிடு வெளியில வராத அப்படின்னதும் இதை கேட்டதுமே மூத்த பொண்ணு பயந்து வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அவளுக்கு அம்மாவை பாக்குறதுக்கும் இப்ப பயமா தான் இருக்குது. அந்த டைம்ல வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா, அவளுதான் இவ பயந்துட்டா, யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்ற இது மட்டும் நல்லாவே புரியுது. உடனே கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்ற மாதிரி மெல்ல நடந்து போகவும் அவளுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது. உடனே டக்குன்னு திரும்பி அவ அந்த ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போய் பார்த்தா இவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, அதான் ஹீரோயின் ரொம்பவே வித்தியாசமா வினோதமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சைட்ல இருக்கிற செவுத்தெல்லாம் கீச்சிட்டு நான் அவன் கூட வாரேன் என்ன உள்ள விடு அப்படின்னு அந்த மூணாவது பொண்ணு இருக்கா இல்லையா, இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேரை சொல்லிட்டு இருக்க. அவ்வளவுதான் ஹீரோயின் மறந்து போயிட்டாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சத்தம் கொடுக்கறதுக்குள்ளேயே மறுபடியும் ஹீரோயின் வேகமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அம்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா அவளும் வெளியில வரா. ஆனா கண்ணை வச்சுட்டு வெளியில நின்ன ஹீரோயினுக்கு இந்த மூத்த பொண்ணை வர்றதை பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வர்ற மாதிரி இருக்குது. அதுவும் இவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கவும் இவ அப்படியே ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. ஆனா நம்ம மூத்த பொண்ணு ரொம்பவே அழுது கெஞ்சினதுனால ஒரு செகண்ட் அப்படியே நார்மல் நிலைமைக்கு வந்துட்டு போக. ஆனா இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த கிரே மேன் இங்க தான் காத்தோட காத்தா சுத்திட்டு இருக்கிறான், நம்ம சேஃபா இருக்கணும் இல்லைன்னா அவன் உடம்புக்குள்ள போயிடுவான் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இதை பார்த்த மூத்த பொண்ணு பயந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் கண்ணை எடுத்துட்டு உள்ள போக உள்ள வந்து பெட்ரூமை பாக்குறாங்க. பார்த்தா 2 குழந்தைங்களே காணும். சைட்ல பார்த்தா கதவு திறந்து இருக்குது, அவங்க தப்பிச்சு வெளியில ஓடிட்டாங்க போல. இங்க நம்ம மூத்த பொண்ணு அந்த தங்கச்சி பொண்ணு கிட்ட இங்க பாரு நம்ம இருந்து தப்பிக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தங்கச்சி பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க
கேட்கும்போது அவளுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம மூத்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அம்மாவுடைய உடம்புக்குள்ள அந்த கிரேமன் போயிட்டான், முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, படிச்சோம்ல, அந்த மாதிரி காத்தோட காத்தா கலந்து இருந்திருப்பான், அவனுடைய சாம்பலை சுவாசிச்சதுனால அம்மாவுடைய உடம்புக்குள்ள அவன் போயிட்டான், ஸோ நம்ம சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு புரிய வச்சுட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய மணல் புயல் வருது. ஸோ இதுக்குள்ள இவங்களால போக முடியாது, ஏன்னா அந்த மணல் புயல்ல மாட்டினாலே அவங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. அதனால வேகமா வீட்டுக்குள்ள வர இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க. ஆனா யாரோ கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க டக்குன்னு நம்ம மூத்த பொண்ணு அதை திறந்து விடலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோயின் விட்டுற மாதிரி இல்ல, மூத்த பொண்ணை டைட்டா பிடிச்சு வச்சுக்க. என்னதான் இருந்தாலும் மூத்த பொண்ணுக்கு இந்த சைன் லாங்குவேஜ் தெரியும்ல, அதை வச்சு இந்த சின்ன பொண்ணு கிட்ட சைகை காமிக்கிறான். அப்படி காமிச்சதுமே சின்ன பொண்ணு வேகமா வந்து கதவை திறந்துடுறா. ஸோ வந்தது யாருன்னா அந்த ஷெரீப் தான் வந்திருக்காரு. ஸோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் அப்படியே நார்மலா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மூத்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த மாதிரி அம்மா வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னதும் இதை புரிஞ்சுக்கிட்ட ஷெரீஃபும் சரி ஓகே நீங்க வெளியில உட்காருங்க, நான் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, இங்க பாருங்க இனிமேல் குழந்தைய நீங்க வளர்க்க முடியாது, உங்களுடைய உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டு அப்படின்னதும் இந்த ஹீரோயின் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ இதை பார்த்த ஷெரீஃப்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லலான்னு வருவாரு. உடனே கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அவருடைய வயிற்றுலையா குத்திட்டாங்க. அவ்வளவுதான், அவர் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட. இதை பார்த்த ரெண்டு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு வெளியில ஓட பாக்குறாங்க. ஆனா வெளியில தான் அவ்வளவு பெரிய புயல் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ இவங்களால வெளியில போக முடியல. அதனால இந்த மூத்த பொண்ணு என்ன பண்றான்னா கீழே கடந்த அந்த கத்தியை எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்க வரா. ஆனா இங்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளேயே ரொம்பவே புலம்பிக்கிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து கிளம்பணும், சீக்கிரமா நம்ம மூணாவது பொண்ணுடைய இடத்துக்கு போகணும், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினால எப்படி கொலை பண்ண முடியும் அவளுடைய அம்மா வச்சு. அதனால ரொம்பவே கதறி அழுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் மூத்த பொண்ணுகிட்ட இங்க பாரு நம்ம மூணாவது பொண்ணுடைய இடத்துக்கு போய் ஆகணும், ஸோ மொத்தமா 3 பேரும் சேர்ந்து மாத்திரையை போட்டா எல்லாருமே மூணாவது பொண்ணுடைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ மூணாவது பொண்ணு இறந்துட்டா இல்லையா, ஸோ அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க போல. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட மூத்த பொண்ணும் சரிமா, ஆனா மாத்திரைனா கசக்குமே, நாங்க வேற எதுலயாவது சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேகமா மாத்திரையை உடைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்க. இந்த சமயத்துல மூத்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி சின்ன பொண்ணை காணும், அவ தப்பிச்சு வெளியில ஓடிட்டாமா அப்படின்னதும் இதை கேட்டதுமே ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அவளை பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி அவளுடைய உடம்புல கயிறை கட்டி அந்த வீட்டை விட்டு அந்த புயலுக்குள்ள வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பொண்ணுடைய பிளான் தான் போல. அவங்க வெளியில போனதுமே நம்ம மூத்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த கயிறை இந்த கத்தியை வச்சு அறுத்து விட்டுறா. மனசு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் வேற வழி இல்லாம அறுத்து விட்டுட. சைல அப்படியே கதவை திறந்து பார்த்தா அங்கதான் அந்த கடைசி பொண்ணு வந்து ஒளிஞ்சிருப்பா. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து முத்தி போயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க அந்த புயலுக்குள்ளே அப்படியே தொலைஞ்சு போற மாதிரி காமிச்சு இந்த சீனையும் கட் பண்றாங்க. கடைசி சீன்ல நம்ம மூத்த பொண்ணும் அந்த தங்கச்சி பொண்ணும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா அந்த கிரே மேன்ன்ற மாதிரியான ஒரு கேரக்டரை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, லெஜண்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் கொலை பண்ணிட்டு அவனும் அந்த சாம்பலோட காத்தா கரைஞ்சிட்டான், அதை சுவாசிச்சாங்கன்னா அது மூலமா அவன் அவங்களுடைய உடம்ப கட்டுப்படுத்திப்பான்ற மாதிரி ஒரு புக்ல போட்டிருந்துச்சு இல்லையா. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு காரணம் என்னன்னா இது 1930s நடக்கிற படம் தானே. ஸோ அந்த டைம்ல நிறைய வியாதிக்கு வந்து மருந்து கிடையாது இல்லையா, அதனால ஏதோ ஒரு வியாதி வந்து நிறைய இல்யூஷன் பண்ற மாதிரியான ஒரு இதுல பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க போல. அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ற மாதிரியும் காமிச்சு ஆனா கடைசியில எப்படியோ சின்ன குழந்தைங்க 2 பேரும் தப்பிச்ச மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ மருந்தே இல்லாத டைம்ல இந்த மாதிரியான வியாதிலாம் வந்தா இந்த மாதிரி தான் ஃபேமிலிக்குள்ள நடக்கும்ன்ற மாதிரி இந்த டைரக்டர் காமிச்சிருக்கிறார் போல. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. படமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லா இருக்கும். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.